மலையாள தேசத்திலே பிறந்து சிவகங்கரோடு சிம்மக்கல் மேடு உத்தரவுடைய ஊரினை கரை அமர்ந்து கொண்டு வருகின்ற மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாத்து வாழ்ந்து வருகின்றேன். மதுரை வாண்டிமணி மக்கள் என்னுடைய ஆலயத்தை நாடி வருவார்கள். ஆலயத்தை நாடி வந்து காந்தி ஐயா என் குடும்பத்துல காத்து கருப்பு எவள் வில்லு அத்துமணி சேவனை கோளாறு பேய் விசாரி எவையாக இருந்தாலும் நீங்க வேண்டும் பாண்டி ஐயா என்று அவன் வட்டு அனைத்து கஷ்டங்கள் அனைத்து பாவங்கள் அனைத்து நோய் நொடிகளையும் வைத்துக் கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய ஆலயத்தை நாடி வந்து நேர்த்தி கடை வைப்பார்கள். எப்படி பாண்டி என் குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தாய்வாய்ப்பை கொடுக்க வேண்டும்.
என்னுடைய குடும்பத்தில் குழந்தை சொல்லம் இல்லாமல் இருக்கின்றார். அவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் தீராத நோய் நடுங்கினால் பல்லாண்டு காலமாக அவர்களுக்கு கொண்டிருக்கிறார்கள். நோய் நொடி நீங்க வேண்டும். இந்த ஊரில் நல்ல மழை பொழியவில்லை. ஆடு மாடு ஆடு மாடு ஆடு மாடு கூட குடிக்க குடிக்க குடிப்பதற்கு தந்தையில பாண்டியா என்று அழுது வளர்ந்து என்னுடைய கால் வாதத்தில் நிலத்தை கட வைப்பார்கள். அந்த நிலத்தை கடலாகப்பட்டது நெருக்கத்துடன் இந்த பாண்டிமணிக்காக காவி கொடுப்பார்கள். என்ன காவு? எப்படி காவி கொடுப்பார்கள்? ஆடு மாடு பன்றி கோழி எருமகளா பச்சைகளா கொண்டு இந்த பாண்டிமணிக்காக முப்பூசையும் செய்து வருகிறார்கள். அப்படி அவர் செய்யக்கூடிய ஏற்றுக்கொண்டு அகில உலக மக்களையும் பாதுகாத்தவர் வழக்கிலே எல்லை காவலை அமர்ந்துவிட்டு சிவகங்கரோடு சிம்மக்கல் வேட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு ஆணும் யாரோ ஒரு பெண்ணும் பாண்டியா ஆபத்து பாண்டியா என்று அறிந்து கொண்டு கொண்டு வருகிறார்கள். பார்க்க வேண்டும் அந்தவர்களுக்கு என்ன ஆபத்து என்று அறிந்து வரை நினைப்பது. எந்த நாட்டை சேர்ந்தவன் எதற்காக என்னுடைய ஆலயத்தை நாடு அழுது விளம்பிக் கொண்டு வருவதற்கு என்ன காரணம் என்று எடுத்துக் கூற வேண்டும். சொந்த ஒரு மதுரையா வெள்ளச்சாமி சொந்த ஒரு மதுரையா ஒரு கள்ளக்குடியில் கருப்பக்குட்டை தப்பத்துறை சேர்ந்து மலைச்சாமி கோணாருக்கு மலையாத்தாளுக்கு 7 அண்ணன்மார்கள் இளையவளாக இருந்தவள் பிள்ளையம்மாள் என்னும் பெண்ணை நான் அந்த வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த பெண்ணாகப்பட்டவள் பார்த்தவர்கள் தாங்கள் இருவரும் மனதாக பெருமை கொண்டு வந்தோம். விரும்பி வந்த காரணத்தினாலே அவளுடைய அண்ணன்மார்கள் அவளுடைய தாய் தந்தைக்கு தெரியாமல் அந்த பெண்ணாகப்பட்டவளை அழைத்து வந்த காரணத்தினாலே அவளுடைய அண்ணன்மார்கள் 7 பேரும் வெற்றமை வைக்கும் போது பிறந்து கொண்டு வருகிறார்கள். முந்தி பிழைக்க வழியே தெரியாமல் உங்களையே தஞ்சம் திரும்பிவதற்கிற சாமி சாதி விட்டு சாதி திருமணம் முடிக்க வேண்டும் என்று வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டீர்களா? இனவெட்டிகளை திருமணம் செய்வது பாவம் வேண்டாம். இந்த பெண்ணை கொண்டு போய் அவர்கள் வீட்டில் விட்டு வந்தவர்கள் சாமி. ஏனென்றால் வெள்ளையமாக அண்ணன்மார்கள் 7 பேர் அண்ணவர்கள் ஒரே தங்கை என்று செல்லமாக வளர்த்தார்கள். பேரு மகளோடு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் குலத்திலே ஒரு கெட்ட பெயர் விட்டு வைத்து வந்திருக்கின்றார்கள். வேண்டாம் பாவம். அந்த குலத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிட்டது. இந்த பெண்ணை கொண்டு போய் அவர்கள் வீட்டிலே விட்டு வந்துவிட வெள்ளச்சாமி. என்னைக்கு இருந்தாலும் ஆண்டாலும் ஒருவராக வாழ்வோம், இருந்தாலும் இருவராக இருந்துவிடும் என்று உன் தங்கை மதுரை மீனாட்சி அம்மன் சாட்சியாக வச்சு சத்தியப்பட்டி ஓட்டம் நீங்கள் திருத்திலும் நடத்தீர்களா? உங்களுடைய காலடியில வாழ்ந்து வாழ்ந்தால் 2 பேரும் ஒன்னா வாழ்வோம், சத்தால் 2 பேரும் ஒன்னா சாவோம் என்று
மீனாட்சி அம்மன் கோவில் வாசலிலே சத்தியம் செய்து கொண்டோம். ஆகையினால் பிரிந்து செல்ல முடியாது என்று கூறுகிறார். அப்படித்தானே வெள்ளச்சாமி, உங்கள் இருவரை எதற்காக பிரிந்து சொல்ல சொன்னேன் தெரியுமா? உங்கள் உயிரை 3.25 பொழுதுக்கு பிரிக்க போகின்றது. ஆகையினால் நீங்கள் இருவரும் பிரிந்து சென்றால் நல்லபடியாக வாழ்வீர்கள் என்பதற்காக இருவரையும் பிரிந்து செல்ல சொன்னேன். ஆனால் பிரிந்து செல்ல முடியாது என்று கூறுகின்றாய். ஆனால் நான் சொன்னபடி கேட்டால் 3.25 பொழுதுக்கு பின்பு உயிர் பிழைத்து வருவீர்கள். அப்படி உயிர் பிழைத்து வரும் பொழுது உங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றுவேன். வெள்ளச்சாமி, எப்படி தெரியுமா? என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக இருக்கின்றது செவ்வாழை தோப்பு. அந்த செவ்வாழை தோப்புக்குள்ளே சென்று யாரும் படாமல் 3.25 பொழுதுக்கு மறைந்து கொள்ளுங்கள். அப்படி மறைந்து கொண்டு 3.25 பொழுதுக்கு பின்பு உயிர் பிழைத்து வரும் பொழுது உங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து காக்கின்றேன். சென்று வா, சென்று வா. அதோவார் வெள்ளையமாவின் அண்ணன்மார்கள் அநேக தூரத்தில் வெட்டருவாறு வேலிக்கம்பை தூக்கி கொண்டு வருகிறார்கள். உங்களை துரத்தி கொண்டு அப்படி அண்ணவர் கண்களிலே விடாமல் ஓடி ஒளிந்து விடுகிறேன். ஓடி அதிசீக்கிரமாக உங்களுடைய ஆலயத்துக்கு 7 கட்டப்பாட அதிகமான சமாள மருத்துவ போய் ஒட்டி இருக்கிறோம். அப்படியா? அப்படியா சாமி, உயிருக்கு ஏதோ ஆபத்து நேரிட்டார். உங்களையே பாண்டியா பாண்டியா கொஞ்சப்பட்ட கூப்பிட்ட பொருளுக்கு வந்து எங்களுக்கு அடைக்கல கொடுக்க வேண்டும். ஆகட்டும், சென்று பாருங்க, சென்று பாருங்க. பாண்டிமணி சொன்னதை கேட்டாங்க. இந்த உலகத்தில் வாழ போவதே அப்படி சாமி ஆடுறவங்கள அப்படியே நெல்லு சாமி நெல்லு. இந்த கொஞ்ச நேரத்துல பாண்டிமணிக்கு ஏழை திறந்துருவாங்க. அப்படியே நெல்லு சாமி நெல்லு. பிள்ளைய போட்டு ஆவாட்டக்கூடாது. சின்ன சின்ன பிள்ளைகளை போட்டு அவங்கள போட்டு ஆவாட்டக்கூடாது. வந்தது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படியே வந்த வரைக்கும் நெல்லு. அப்படியே நெல்லு நெல்லு சாமி நெல்லு. உட்காரு உட்காருங்க. அப்படியே பொறுமை நெல்லு சாமி. ஆமா, சொந்தக்காரங்க பிடிக்கணும். பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு போவாங்க. பிடிங்க 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 பிடிங்க. இந்த ஆமா எக்கா கையை கட்டி இருக்காம அந்த பிள்ளை போட்டு போங்க. வா கூட்டிட்டு பொறுமை நெல்லு சாமி. திருநீர் போட்டு நிப்பாட்டக்கூடிய அதிகாரங்களுக்கு கிடையாது. பாண்டிமணிக்கு கையால தான் திருநீர் பார்க்கணும். இருக்கிற ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டா நாடகத்தை முடியவே பாருங்க. கண்ணு பிள்ளைக்கணும். இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம், இருந்தாலும் இருவராக இறந்துவிடும் என்று அந்த கை வர மீனாட்சி சாட்சியாக வச்சு சத்தியம் பண்ணவில்லை. உன்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேர் வெட்டரும்பு வெளுக்கும் போது துரத்தி கொண்டு வருகிறார்களே, பெற்ற தாயில விட்டுட்டு இதை வீட்டை விட்டு புறப்புறப்பது என்னுடைய தாய் செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்தாரே. போகாத மகளே, நான் செத்து போனா எனக்கு கொஞ்சம் வைக்க நீ ஒரு ஆள் தான் இருக்கிறான். என்னுடைய பேச்சை கேட்க அவனுடைய தகப்பன் தான் மாடு பிடிக்க போய் இறந்து விட்டானே, நீனும் போறியடா அப்படின்னு சொல்லி தடுத்தாளே. நான் வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். படகு நண்பர்களா விட்டுட்டு உன்னையே தஞ்சமலை நம்பி வந்தேன். உன்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேர் வெட்டரும்பு இருக்கும் போல துரத்தி கொண்டு வருகிறார்களே, என்ன நடந்தால் என் உயிரே போராது என்னை விட்டு நீ போயிட மாட்டீங்க. மயங்காதே மயங்காதே மனதானோ மகராணி, மயங்காதே மயங்காதே மனதானோ மகராணி,
எடுத்து வைக்கும் போது அந்த எழுது போட்டாக்குவது ஆதார சகலமாக்கோடு கண்ணை விடயம் என்னுடைய உயிர் பாதியிலே கழித்து விடுமோ அடி அந்த Yeah.